பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 32. கலிமாவில் ஃபனாவாவதன் பொருள். மனிதன் அல்லாஹ்வின் அருளை பெற்று தன்னை ஹகீக்கத்தின் பக்கம் திருப்ப வேண்டியது அவசியமாகும். மேற்கூறிய இந்த மகாம்கள் ஒன்றின் மீது ஒன்று சூழ்ந்து வியாபித்துள்ளது. எனவே நாசூத் மலக்கூத்திலும், மலக்கூத் ஜபரூத்திலும், ஜபரூத் லாஹூத்திலும், லாஹூத் ஹாஹூத்திலும் முறையே மறைந்து விடுவதே கலிமாவின் ஃபனாவென்னும் இல்லாமையாக இருக்கும். கலிமா தையிபாவெனும் அத்வைத மூலமொழியின் அகமியப் பொருளும் இதுவேயாகும். வாஜிபுல் வுஜூதாகிய ஸ்தூல சரீரத்தினுள் மும்கினுல் வுஜூதெனும் சூக்கும சரீரம் வெளித்தோன்றுவது போல மும்தன்யா எனும் ஆத்மீக உடல் சூக்கும உடலில் தோன்றுகின்றது. சூக்குமத்தில் ஆத்மீகம் வெளியாவது போலவே தெய்வீக ஞான ஒளி நிறைந்த அரூப நூரே முஹம்மதி ஆத்மீகத்தில் ஜொலிக்கின்றது. இது நஃப்சே முத்லக் என்றும் ரூஹே இன்சானி என்றும் கூறப்படும். அக்லே குல் என்றும் சொல்லப்படும். மும்தன்யா எனும் ஆத்மீகத்தில் ஆரிஃபுல் வுஜூத் எனும் நூரே முஹம்மதி ஜொலிப்பது போல ஆரிஃபுல் வுஜூத் எனும் சுடரிலே ஷாஹித் எனும் பரஞ்சோதி வெளிப்பட்டு நிரம்பி நிற்கின்றது. நூரே அஹ்மதி என்ற ஜோதி இன்சானில் வெளிப்பட்டதன் விவரத்திற்கு உபமானம் சூரியன் 4வது வானத்தில் இருக்கின்றது. அதன் ஒளிக்கதிர் 3வது வானம், 2வது வானம், முதல் வானம் இவைகளை கடந்து பூமியில் வந்து தாக்குகின்றது. மேற்படி வானங்கள் இருபுறமும் ஒளியுள்ளவையானதாக இருப்பதால் ஒளிக்கதிர்கள் தங்காமல் பூமிக்கு வந்து சேருகின்றது. பூமி அசுத்தமானதால் அதை கடந்து போக முடியாமல் பூமியிலே தங்கிவிடுகின்றது. அதை நாம் பார்க்கின்றோம், பயனடைகின்றோம். இதே விதமாக தாத்துடைய ஒளிக்கதிர் பரிசுத்தமான லாஹூத் ஜபரூத் மலக்கூத்தை கடந்து நாசூத் அசுத்தமானதனால் அதை கடந்து போக முடியாமல் நாசூத்துடைய மக்காமில் அறிவாளிகளுக்கு தீதார் என்ற தரிசனம் அளிக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். சூக்குமம் என்ற கண்ணாடிக்கு பின் நாசூத் என்ற அசுத்த உடல் ரசம் போல் நிற்கின்றது என்று அறிக. குல்ஷானே ராஸ். அன்பனே, கண்ணாடிக்கு பின் ரசம் ஒட்டி கொண்டிருக்கும் போது முகம் தெரிவது போல இந்த ஸ்தூலம் ஆத்மாவுக்கு பின் ரசம் போல் ஒட்டி கொண்டு நிற்கும். இந்த ஸ்தூலம் ஆத்மாவுக்கு பின் ரசம் போல் ஒட்டி நிற்கும் போதே ஹக்கின் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும். இல்லையேல் கைசேதமே. இந்த ஸ்தூலம் உள்ளபடியே அறிவாளிகளுக்கு ரஹ்மத் என்றே கூற வேண்டும். இதன் முக்கியத்துவத்தை ஒட்டியே இந்த அசுத்த உடலுக்கும் வாஜிபுல் வுஜூத் என்று பட்டம் உண்டாயிற்று. இதை தெளிந்து அறிவதற்கு நீ காமிலான குருவை பின்பற்ற வேண்டும். தாலிபானவனே, மேற்கூறிய கலிமாவின் மர்த்தபாக்களாகிய நாசூத் மலக்கூத் ஜபரூத் லாஹூத் ஹாஹூத் என்ற அந்தஸ்துக்களை கடந்து ஹக்கில் மறைவதுதான் மனுஜீவியத்தின் குறிக்கோளாக இருக்கும். அதன் விவரம் வருமாறு. ஹாஹூத் என்ற உள்ளமை பொருள் தான் என்ற தன்மை குலையாமல் படிப்படியாக இறங்கி இன்சான் என்ற வுஜூதிலே வெளியாகி தன்னை உணர்ந்து அதிலிருந்து தன் யதார்த்தமான ஹாஹூத் வரையில் ஏறிச் செல்வதற்குரிய மூல மந்திரம் லா இலாஹ இல்லல்லாஹு ஆக இருக்கும். இந்த ஸ்தூல சரீரத்தின் மாசுகளை போக்குவதற்காக நாவால் மேற்படி மூல மந்திரத்தை ஷேகின் தோற்றத்தை மனதில் வைத்து மனதில் நிலைநிறுத்தியும் பொருள் உணர்ந்தும் முடிந்தவரை அதிகமாக உச்சரிக்க வேண்டும். அது சமயம் இந்த ஸ்தூலத்தை சூக்குமமாக கொள்ள வேண்டும். மனதில் சிந்தனைகள் அலைகள் போல் எழும். சிந்தனைகளையெல்லாம் நீயே இறைவனே என்று ஒருமுகப்படுத்த வேண்டும். அவ்வாறு ஒருமுகப்பட்ட நிலை எய்தியதும் நாசூத்தை விட்டு மலக்கூத்தை அடைந்து விட்டாய் என்பதை அறிந்து கொள் என்று பாயசீத் பஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஸ்தூலத்தின் மாசுகள் சூக்குமத்தில் படிந்திருப்பதை போக்க கல்பினால் மேற்சொன்ன மூலமந்திரமாகிய ல இலாஹ இல்லல்லாஹுவை உதடு அசையாமல் மனதால் உச்சரிக்க வேண்டும். அச்சமயம் தன் சூக்குமத்தை ஜபரூத்தாக காரணமாக மனதில் கொள்ளவும். தன்னை மறந்த நிலை ஏற்படுமாயின் அதுவே மலக்கூத்தை கடந்து
ஜபரூத்தை அடைந்ததாகும் என்று ஷேக் ஹம்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். பிறகு லாஹூத்தை அடைவதற்கு இந்த ஜபரூத்தின் மக்காமில் அல்லாஹூ என்ற மூச்சுடன் உச்சரிப்பது. அப்படி உச்சரிக்கும் போது அல்லாஹ் என்பதை வெளிமூச்சாகவும் ஹூ என்பதை உள்மூச்சாகவும் விட வேண்டும். அது சமயம் ஹக்கீக்கத்தே முஹம்மதியாவான முச்சுடரை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். நீ தன்னை மறந்து ஹக்குடன் ஐக்கியப்பட்ட நிலையில் உன்னுடைய உண்மையை உணர்வாய். உள்ளத்தெளிவும் பரிசுத்தமும் பெற்று பேரின்பத்தில் லயித்திருக்கும் உணர்வுக்குத்தான் தியானம் ஜிக்ரு சிர்ரி என்று சொல்லப்படும். இந்நிலை ஜபரூத்தை கடந்து லாஹூத்தை அடைந்ததாகும் என்று ஷேக் ஹம்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். உள்ளம் ஆழ்ந்து நின்று இன்பமடைந்து தன்னையும் தன் சிபத்துக்களையும் மறந்து, அதாவது நாடுபவனும் நாடப்பட்ட பொருளும் நாட்டமும் இல்லாமலாக இருக்கும் நிலை ஹூ என்பதாகும் என்றும் ஷேக் ஹம்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருளியுள்ளார்கள்.